மென்னுக்காவது வந்து பேப்பரில் படித்து தான் இன்ஃப்ளேஷனை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. பட் விமன் இஸ் ஆன் த கிரவுண்ட். இப்போ நீங்கள் நேற்று வாங்கின காய்கறிக்கும் இன்றைக்கும் விலை ஜாஸ்தி ஆறுன்றது ஃபஸ்ட்டு இம்பாக்ட் வந்து விமனுக்கு தான் தெரியும். நீங்கள் கம்பெனியில் வச்சுருந்தாலும் இதை நீங்கள் ஒரு பேக்கப்பாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா என்றைக்கு எப்போ எனக்கு வேலை போகும்னு எனக்கு தெரியாது, ஆர் என்றைக்கு என்னோட தேவை வரும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பாலிசி எடுக்கும் போதே அந்த மாதிரி ஆக்டோட சேர்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கிளைம் வர பணம் ஃபுல்லாகவே அந்த ஒய்ஃப்க்கு தான் போகும். அதே மாதிரி நீங்கள் சிங்கிள் மதராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. எதனாலனா இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஆச்சு, அதாவது மதருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா உங்களுடைய முதல் 1 கோடி ரூபாவை சேர்க்கறதுக்கான 5 ஸ்டெப் ப்ராசஸை முதல் முறையாக ஃபிசிக்கலாக உங்கள் எல்லாருக்கும் வந்து மீட் பண்ணி சொல்லித்தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன். சென்னையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்றைக்கி அந்த மீட்டிங் நடக்க போகுது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா எங்கள் டீம் உங்கள் கூட கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மொத்தம் 50 சீட் தான் இருக்குது. உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸுன்றது ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி வேற என்னென்னலாம் விமன் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது, பேசிக்காக ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லை அப்படின்னா கூட எனக்கு இதெல்லாம் வந்து மினிமமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வேற என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து விலைவாசியோட இன்ஃபேக்ட் விமன் இஸ் ஆன் த கிரவுண்ட். ஓகே, மென்னுக்காவது வந்து பேப்பரில் படித்து தான் இன்ஃப்ளேஷனை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. பட் விமன் இஸ் ஆன் த கிரவுண்ட். இப்போ நீங்கள் நேற்று வாங்கின காய்கறிக்கும் இன்றைக்கும் விலை ஜாஸ்தி ஆறுன்றது ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் வந்து விமனுக்கு தான் தெரியும். ஸோ அந்த இம்பாக்ட் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு தெரியாது. ப்ளஸ் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து காமன். வெதர் யூ ஆர் ஏர்னிங் யூ ஆர் நாட் ஏர்னிங், இட் டஸ் நாட் மேட்டர். அது வந்து உங்களை ஒரு பக்கம் அரிச்சிட்டே இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம சொல்கிற மாதிரி இப்போ 100 ரூபா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேல்யூ இன்றைக்கும் 100 ரூபா தான். ஆனால் 100 ரூபாயில் நீங்கள் அதே வேலையை செய்ய முடியாது. மேபி யூ வில் நீட் 200 rupees to do the same thing. அப்போது வேல்யூ ஆஃப் மணி இஸ் கோயிங் டவுன். ஸோ கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்ஃப்ளேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க வந்து என்ன டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டு இன்வெஸ்ட்ன்றதை பற்றி அடுத்த கேள்வி அப்போ தான் வரும். ஸோ இன்ஃப்ளேஷன் ஜென்ரலாக விமனுக்கு புரியும். பட் அதை வந்து அவங்க அடுத்த லெவலுக்கு ஓகே அப்போ இன்ஃப்ளேஷனை நான் எப்படி பீட் பண்ணுறது? ஸோ தெர் இஸ் அ ப்ராப்ளம், ஐ ஹவ் ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறது அதை கண்டிப்பாக பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த இன்சூரன்ஸ், அடுத்தது எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த 3 வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித். 4வது முக்கியமான விஷயம் ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜென்ரலி மென் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறனால சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன், ஃபர்கெட் அபவுட் டெத். இப்போ சில நேரம் ஹஸ்பண்ட் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார், அவர் அன்கான்ஷியஸாக இருக்கார், இஸ் நாட் ஏபிள் டு டைரக்ட் எனிதிங் அப்படின்னா தெர் ஆர் மெனி கிளைண்ட்ஸ் ஹூ கால் அஸ், சார் அவர் ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரா, அவரோட பேங்க் அக்கௌண்ட் எங்கே இருக்குது, இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் எல்லாருமே எஜுகேட்டட் தான். யாரும் படிக்க தெரியாதவங்களாம் யாருமே கிடையாது. நம்மளுக்கு ஃபோன் வரதா இருக்கட்டும், இல்லை பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து எஜுகேட்டட் தான். ஆனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை நான் எங்கே போய் பார்க்கணும், அதுக்கு என்ன நம்பர், அந்த மாதிரி பிளாங்காக நிறைய பேர் இருப்பாங்க. அகெயின் அவங்க வந்து ஒரு திடீர்னு ஹஸ்பண்ட் மயக்கம் அடிச்சு விட்டாரு, அன்கான்ஷியஸாக இருக்காருன்னு வேற என்ன வெரி இமோஷனல் ஸ்டேட். அஃப்கோர்ஸ் அந்த இமோஷனல் ஸ்டேட்லேருந்து டோட்டலாக வெளியே வர முடியாது. ஆனால் கண்டிப்பாக எனக்கு எது தெரியணுமோ அது தெரிஞ்சு தானே ஆகும். இப்போ எப்படி இமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கும்போது உடனடியாக நான் அடுத்து நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம், இல்லை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்னு தெரிஞ்ச மாதிரி ஹாஸ்பிட்டலில் போனால் அடுத்தது பணம் கேட்பாங்க, அதுக்கு நான் எப்படி தயாராக இருக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அது எங்கே இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூ திங்ஸ் அவங்க வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே ஐ திங்க் தே இன்ஃபேக்ட் அகெயின் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் விமன் ஆர் வெரி ஷார்ப் இன் அப்சர்விங் தீஸ் திங்ஸ். அப்போது அவங்களுக்கு லைட்டாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலே போதும், தே வில் ஆக்சுவலி இவால்வ் ஃபாஸ்டர் தேன் மென். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து இன்சூரன்ஸ் நம்பர் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பட் எவ்வளோ சம் அஷ்யூர்ட் இருக்கணும், ஆர் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? லைக் எவ்வளோ இருக்கலாம் ஆக்சுவலி ஒருத்தருக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ கவரேஜ் இருந்தால் இட் இஸ் குட் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம வந்து ஒரு ட்ராவலுக்கு போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் இங்கேருந்து நம்ம மெரினா பீச்சுக்கு போகிறோன்னே வச்சுப்போம். இப்போ மெரினா பீச்சுக்கு போயிட்டு வரணும்னா சே 500 ரூபா செலவாகும்னு வச்சு ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குன்னா நான் மெரினா பீச்சுக்கு போயிட்டு வர முடியாது. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனால் எவ்வளோ ஆகும்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நம்பர் இருக்கும். 2 லட்சம் ஆகும், 5 லட்சம் ஆகும், 10 லட்சம். அப்போது இதை உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி கவர் பண்ணுதான்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ஸ்ட்டுக்கு அட்லீஸ்ட் 10 லட்சத்துலேருந்து 25 லட்சம் ரூபாவாவது ஒரு ஃபேமிலிக்கு கவர் இருக்கிறது I think is becoming a basic. If you can go up to 1 crore also it is good. ஏன்னா பெரிய ப்ரீமியம் டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் அட்லீஸ்ட் ஒரு 10 lakhsலேருந்து 25 lakhs ஆகுது இருக்கணும். அண்ட் அது எல்லாத்தையும் கவர் பண்ணுமான்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக் திங்ஸ் நம்ம வந்து ரொம்ப இன்டீட்டெயில்டாக போய் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் எனக்கு என்ன தேவை, எப்படி அட்மிட் பண்ணணும், பணம் எங்கேருந்து வரும், இன்கேஸ் பணம் வரல, ஏதோ ஒரு சேலஞ்ச் வந்ததுன்னா ஹவு டு ஐ பே த மணி, ஸோ தட் நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வரதுக்கு எப்படி பண்ண முடியும். அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
ஸோ இப்போ இன்சூரன்ஸ் வந்து இப்போ ஜென்ரலாக வந்து கம்பெனிஸ்லேயே வந்து கவர் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒர்க்கிங் விமன் அப்படின்னா கார்ப்பரேட் ஜாப்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கவர் ஆயிருக்கு. இப்போ அவங்க வந்து தனியாக ஒரு இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறது அவசியமா? கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா என்னுடைய ஜாப் வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, ஆர் தெர் இஸ் நோ கேரண்டி. ஒன்று ஜாபாக இருக்கலாம், இன்னொன்று வந்து பாலிசி ஆஃப் தி கம்பெனியாக இருக்கலாம். ஓகே, இப்போ திடீர்னு சம்டைம்ஸ் அவங்களுடைய பிஸ்னஸே சரியாக போகல அப்படின்னா அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க நேச்சுரலாக. அப்போ காஸ்ட் கட்டிங் பண்ணும்போது சம்டைம்ஸ் இன்சூரன்ஸில் அவங்க தே கேன் டேக் இது, ஆர் சம்டைம்ஸ் நீங்கள் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், ஆர் தேர் கேன் பி அ பிரேக் இன் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருக்குன்னு நினச்சி எடுக்கலை, ஆனால் எனக்கு வேண்டிய நேரத்தில் நான் வேலையில் இல்லை அப்படின்னா who will foot the bill? ஸோ இந்த சேலஞ்ச் இருக்குது. ஸோ ஐடியலி நீங்கள் கம்பெனியில் வச்சுருந்தாலும் இதை நீங்கள் ஒரு பேக்கப்பாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா என்னைக்கு எப்போ எனக்கு வேலை போகும்னு எனக்கு தெரியாது, ஆர் என்னைக்கு என்னோட தேவை வரும்னு எனக்கு தெரியாது. அண்ட் ஜென்ரலாக கம்பெனியில் இருக்கிறது வந்து குரூப் இன்சூரன்ஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். அந்த கிளாஸஸ் எல்லாம் ஜென்ரலாக நம்ம படிக்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்சது ஓகே அட்மிஷன் ஆனால் எனக்கு 3 லட்ச ரூபா கவர் உண்டு, 5 லட்ச ரூபா கவர் உண்டுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்களும் தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அகைன் இது வந்து பெரிய காஸ்ட் கிடையாது. நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கவரேஜ் எடுக்கணும்னா எனிவேர் பிட்வீன் 15,000 to 30,000 rupees per year உங்கள் ஃபேமிலியில் 3 பேரோ 4 பேரோ இருந்தாங்கன்னு சேர்த்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ இட்ஸ் நாட் அ ஹியூஜ் காஸ்ட். ஒரு மாதத்துக்கு 2500 மூணாயிரம் ரூபாய் தான் செலவாகும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம்னா 2500 ரூபாய் காலியாகும். அப்போது வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? அதுக்காக படத்துக்கு போக வேணாம்னு நான் சொல்லலை, பட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்ல. அப்போ இதை பற்றியும் நான் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் பணத்தை நான் ஒதுக்கி தான் ஆகணும். ஸோ இப்போ ஹஸ்பண்ட் வந்து இன்சூரன்ஸ் எடுத்துருக்காருன்னு வச்சுருப்போம். இப்போ அவர் வந்து ஒரு பிஸ்னஸில் இருந்தாருன்னா, இல்லை இப்போ ஏதாவது ஒரு மீனிங் பிஸ்னஸில் இருந்தாருன்னு வச்சுப்போம். அப்போ வந்து அவருக்கு ஏதாவது லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு லாஸ்ட்ல இருக்காரு, அந்த டைம்ல அவரோட டெத் நடக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு சினாரியோ தான் நடக்குது அப்படின்னா, இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்கா, இல்லை அதுக்கான இப்போ அந்த அமௌண்ட் வந்து இப்போ பிஸ்னஸ் பீப்புள் அதாவது லாஸ் பண்ணதுனால அந்த கிரெடிட்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருமா, இல்லைன்னா அதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியுமா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஆக்சுவலாக இதில் வந்து மேரேஜ் உமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட். ஸோ நீங்கள் பாலிசி எடுக்கும் போதே அந்த மாதிரி ஆக்டோட சேர்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கிளைம் வர பணம் ஃபுல்லாகவே அந்த ஒய்ஃப்க்கு தான் போகும். இன்கேஸ் அந்த ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னா கிரெடிட்டர்ஸ் கேன் கிளைம். ஸோ அந்த கடன் வந்ததுன்னா அப்போது பணம் வந்திருக்கும், அஃப்கோர்ஸ் கடன் அடைச்சிருப்பீங்க, இல்லைனா கடனை நீங்கள் எப்படியாவது திருப்பி கட்ட வேண்டியதாக இருக்கும். பட் அந்த மாதிரி நீங்கள் வந்து தனியாக கார்வ் அவுட் பண்ணலாம். ஸோ இது வந்து என் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ அது கண்டிப்பாக எடுத்துக்கிறது பெட்டர். இந்த டாபிக் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சு. ஸோ ஹி வாஸ் டெட்டட், கடன் வாங்கியிருந்தாரு. ஸோ அந்த டைமில் அவரோட டெத் நடந்ததுனால வாட் எவர் த ப்ராப்பர்ட்டி தட் ஹி காட் அண்ட் த இன்சூரன்ஸ் அமௌண்ட் தட் ஹி காட் அதெல்லாமே வந்து அந்த கிரெடிட்டர்ஸ்க்கு போயிடுச்சே தவிர்த்து அந்த ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சது. ஸோ பட் மெயினாக வந்து அந்த ஃபேமிலியை தான் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருந்துருக்கணும். பட் நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஈவன் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தா கூட சில டைம் வந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மேரிட் விமென்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமாக பண்ணுறதுனால வி கேன் ப்ரொடெக்ட் தி லைஃப் இன்சூரன்ஸ் கிளைம் அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலி. ஸோ அது வந்து நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நல்லதான். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தது வந்து மேரிட் விமனோட ஃபினான்சஸை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது, என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க வந்து ஒரு கேட்டகரி அப்படின்னா இன்னொரு சில கேட்டகரிஸும் இருக்காங்க. லைக் இன்னும் அன்மேரிட் விமன் இருக்காங்க, அதே மாதிரி மேரிட் விமன் பட் டிவோர்ஸ்ட் இருக்காங்க, அதே மாதிரி ஹஸ்பண்ட் பாஸ் அவே ஆன அவங்க அந்த மாதிரி சிங்கிள் விமனும் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரியான பிளானிங் ஆர் அவங்க என்னென்னலாம் பேசிக் திங்ஸ் மணி மேனேஜ்மெண்ட்டில் தெரிஞ்சிருக்கணும்? ஸோ கண்டிப்பாக இந்த மணி மேனேஜ்மெண்ட் காமன் ஃபார் ஆல். இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்பெசிஃபிக் கேட்டகரின்னும் போது இப்போது சிங்கிளாகவே நான் இருக்க போகிறேன், ஆர் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை கல்யாணம் ஆகலை அந்த மாதிரி அப்படின்னா அவங்களோட இஃப் தே ஆர் ஏர்னிங் தென் லைஃப் இஸ் லிட்டில் மோர் சிம்பிள். அவங்க ஏர்ன் பண்ணி அவங்க ஓரளவுக்கு, ஏன்னா அவங்களுக்கு பெரிய கமிட்மெண்ட் இருக்காது, அப்போ அதில் ஒரு தொகையை ரீசனபிளாக அவங்களோட தேவைக்காக அவங்க எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னாலே ஐ திங்க் தே கேன் டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஃப். ஏன்னா புதுசாக கமிட்மெண்ட்குள்ளே போல ப்ளஸ் ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய ஃபினான்சஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி. அஃப்கோர்ஸ் அவங்க கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணணும், வந்த பணத்தை வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு பக்கம் சேர்த்துருப்பாங்க, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆச்சுன்னா அவங்களோட சேவிங் கரைஞ்சிடும். ஸோ ரிலேட்டிவ்லி ஒரு சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு மேனேஜ்
ப்ரொவைடட் தே ஆர் ஏர்னிங் வெல்லா இல்லை அப்படின்னா தென் தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் சேலஞ்ச். இப்போது நிறைய கேசஸில் வந்து இப்போ சிங்கிள் மதர்ஸ் இருக்காங்க. இப்போ சிங்கிள் மதர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் அந்த ஏர்னிங்கை வச்சு அவங்க கமிட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ குழந்தைய படிக்க வைக்க வேண்டியதாக இருக்கட்டும், டேக்கிங் கேர் ஆஃப் தெம்மாக இருக்கலாம், அவங்க ஓரளவுக்கு செட்டில் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும் ஃபினான்ஷியலி ஆல்சோ எமோஷ்னலி. பட் இவென்ச்சுவலாக அவங்களுக்கு வந்து தேவையான இன்கம் எங்கேருந்து வரப்போகுது அதுக்கும் அவங்க பிளான் பண்ணணும். அதே மாதிரி இவங்களும் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் இஸ் காமன் ஃபார் ஆல், irrespective ஆஃப் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்றதை விட இன்சூரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்கள் சிங்கிள் மதராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. எதனாலனா இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஆச்சு, அதாவது மதருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தை எப்படி வந்து சர்வைவ் ஆகும். ஸோ அதுக்கு எங்கேருந்து கார்பஸ் வரப்போம். உங்கள் இன்கம்மை சார்ந்து ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த பிரெட் வின்னருக்கு கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் காமன். ஸோ இது வந்து செகண்ட் லெவல். தேர்ட் லெவல் வந்து இப்போது விடோடு, அதாவது ஹஸ்பண்ட் பாஸ்ட் அவே அப்படின்னா வர பணம், இப்போ சம்டைம்ஸ் வந்து இன்சூரன்ஸ் பணம் வரலாம். இப்போ வந்த பணத்தை நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி எப்படி மேனேஜ் பண்ணணும். ஏன்னா தெர் ஆர் சர்டன் கேசஸ் வேர் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வந்துருக்கும். இன்ஃபேக்ட் நம்மளோட கிளைண்ட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் வந்தது. அந்த 2 கோடி ரூபாய் பணம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது பெரிய பணம் மாதிரி தெரியும். ஆனால் அவங்களுக்கும் வந்து 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க ஃபேமிலியில் வந்து அதாவது ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஃபேமிலியாக ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த பசங்களை எப்படியாவது வந்து நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஏதோ கான்வர்சேஷன் நடந்திருக்கு. பட் ஆல் ஆஃப் சடன் தட் பர்சன் பாஸ்ட் அவே, பட் he had generated some 2 crore corpus. இப்போது ஆஸ் அ மதர் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இருந்தால் நான் என்ன பண்ணியிருக்கணுமோ அதை நான் இப்போ பண்ணணும்னு நான் யோசிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அது ஃபினான்ஷியலாக அது வந்து சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்ற ஒரு பேசிக் மேத்தமேட்டிக்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிச்சுவேஷன் வேறையாக இருக்கும்போது என்னுடைய டெஸ்டினேஷன் வேறு. இப்போ சிச்சுவேஷன் மாறி இருக்குது, ஏன்னா இப்போ இன்கம் ஸ்டாப் ஆயிருக்கு, ஏன்னா இவங்க வந்து பெருசாக ஒர்க் பண்ணலை, ப்ளஸ் ஷீ இஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ சம் மென்டல் இது. ஏன்னா ஆல் ஆஃப் சடன் பாஸ்ட் அவே, குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கிறது, எனக்கு எங்கேருந்து இன்கம் வருது. ஸோ அந்த மாதிரி பல கேள்விகள். ஆனால் முன்னாடி எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் இருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய பணம் மாதிரி தெரியுது. ஏன்னா ஜென்ரலி ஃபார் எனி மிடில் கிளாஸ் 2 crores இஸ் அ பிக் அமௌண்ட் ஆஃப் மணி. அதனால இந்த கோலை நான் பர்சியூ பண்ணி ஆகணும், எப்படியாவது நான் கடன் வாங்கியாவது என் குழந்தைங்களை படிக்க வச்சிருவேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்காங்க. அகைன் திஸ் இஸ் நத்திங் ரைட் ஆர் ராங். ஆனால் இதை பண்ணும்போது உங்களுடைய கார்பஸை நீங்கள் டோட்டலாக கம்மி பண்ண போகிறீங்க இல்லை 0 பண்ண போகிறீங்க. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சர்வைவ் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வெறும் இமோஷ்னலாக மட்டும் பார்க்கக்கூடாது. ஐ திங்க் சம்வேர் இதை வந்து போத் என்ன சொல்கிறது, இமோஷ்னலாகவும் பார்க்கணும் ப்ளஸ் ஃபினான்ஷியலாகவும் பார்க்கணும். ஸோ த பாயிண்ட் என்னென்னா நம்ம பேசுகிறது எல்லாமே ஃபினான்ஷியல், பட் ஹியூமன்ஸ் ஆர் ஆல்வேஸ் மிக்ஸ்ட் வித் இமோஷன்ஸ். இன்ஃபேக்ட் இமோஷன் டேக்ஸ் ஓவர் ஆல்வேஸ். பட் ஃபினான்ஷியலாக எல்லாத்தையுமே நம்ம வந்து இமோஷனோட பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது ஃபேமிலிக்கு இவென்ச்சுவலாக பாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் irrespective of which category you are, நீங்கள் பேசிக்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்ததுன்னா யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ். ஃபர்கெட் அபவுட் இந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன், பாசிட்டிவ் சுச்சுவேஷன். இப்போ சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கலாம், ஆனால் அவர் ஃபினான்ஷியலாக சேவியாக இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் சேவியாக இருந்தீங்கன்னா மேபி நீங்கள் அவங்களுக்கு வந்து டைரக்ஷன் கூட கொடுக்கலாம். நீங்களும் சேவியாக இருந்து ஹஸ்பண்டும் சேவியாக இருந்தாங்கன்னா ஃபேமிலியை வந்து ஃபினான்ஷியலாக இன்னும் பெட்டரான இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால் இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் கற்றுக்கணுன்றது தான் வந்து த லார்ஜர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக். ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்க கற்றுக்கணும் அப்படின்னா எதுலேருந்து அவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும்? சிம்பிள் திங்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா எதெல்லாம் பண்ணணும்? உங்களுடைய முதல் 1 கோடி ரூபாவை சேர்க்கறதுக்கான 5 ஸ்டெப் ப்ராசஸை முதல் முறையாக ஃபிசிக்கலாக உங்கள் எல்லாருக்கும் வந்து மீட் பண்ணி சொல்லித்தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன். சென்னையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்றைக்கி அந்த மீட்டிங் நடக்க போகுது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா எங்கள் டீம் உங்கள் கூட காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மொத்தம் 50 சீட் தான் இருக்குது. உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள்.